இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை தான் நாம் பாடலாய் பாடினோம். நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வாக்குத்தத்த வசனம். எல்லாரும் எடுத்து அதை வாசித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஏசாயா 58:11 வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். 7வது மாதம் வரை அல்ல, இனி வருகிற காலங்களெல்லாம் நடத்துவார். அடுத்தது வறட்சியான காலங்களில் தான் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். பொதுவாக வறட்சி எப்போ? மாத கடைசி எப்படி ஆயிரும்? வறட்சி ஆயிரும். பர்செல்லாம் காலியாகிற நேரம் வறட்சி ஆயிரும். அந்த நேரத்தில் கூட நம்மை திருப்திக்கப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆமென். அடுத்தது எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். என்னுடைய செய்தி இன்னைக்கு அதுதான், எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். அப்போ நமக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்களிலே மிக முக்கியமான அவயவம் என்னது? எலும்பு. அதுதான். அதனால தான் கடைக்கு மட்டன் கடைக்கு போட்டால் கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் போடுப்பா அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு எலும்பு ரொம்ப முக்கியம். எலும்பை சூப்பு போட்டு குடிச்சனா அது என்னது? உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. கால்சியத்தை சூப்பாக்கி நம்ம கால்சியத்தை என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் எலும்புடைய வேலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய படைப்பில், தமது படைப்பிலே நம்மை படைத்திருக்கிறார். இதில் இந்த எலும்பை உள்ள வச்சு சதையினால் மூடி இருக்கிறார். இந்த எலும்பு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். மனிதனாக இருக்கிற நம்ம எல்லாருமே நமக்குள்ள என்ன இல்லை? ஒருத்தருக்கும் எலும்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருப்போம்? என் கையை நிற்கவும் முடியாது, கை இப்படி என்ன பண்ண முடியாது, செயல்படாது. எலும்பு தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தாங்குகிறது. இந்த எலும்பு இல்லைன்னா நம்ம சரீரம் ஒரு களிமண் மாதிரி பொத்துன்னு விழுந்துரும். யாராலும் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. இப்போ ஆண்டவருடைய படைப்பில் இந்த எலும்புங்கிறது ஒன்றை வைத்து அதை உருவாக்கி, ஒரு பாட்டு இருக்குல்ல, நரம்புகள் உருவாகலை எலும்புகள் உருவாகலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அப்போது அதெல்லாம் உருவாகிறதுக்கு முந்தையே கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரு, நமக்கு இந்த எலும்புகளை தருகிறார். அப்போ இது இப்படி பார்க்கும் பொழுது இந்த எலும்பு அப்படிங்கிறது ஒரு செல்லால் உருவாக்கப்படுகிறது. ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல்லால் உருவாக்கப்படுகிறது தான் இந்த எலும்பு. இந்த எலும்பு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எலும்பு மாத்திரம் நம்ம சரீரத்தில்னா யாருமே இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய படைப்பில் இந்த எலும்பு மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலும்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நினம் உள்ளதாக்குவார். இப்போ நமக்கு எல்லா பிரச்சனை என்ன? 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே எலும்பு என்னதாயிருது? ட்ரை ஆயிடுது, உலர்ந்து போகிறது, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அதனால் உடனே என்ன ஆகுது? கால்சியம் குறைபாடு ஏற்படுகிறது. குறைபாடு ஏற்பட்ட உடனே என்ன செய்கிறது? எலும்புகள் வலி எடுக்க ஆரம்பிக்கிறது. முட்டு வலி வருதுங்கிறாங்க, கால் வலி வருதுங்கிறாங்க, பலவிதமான வலிகள் வருகிறதை பார்க்குறோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலிக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கால்சியம் குறைபாடு. அப்போது எலும்புகளுக்கு ரொம்ப தேவை என்னது? கால்சியம் ரொம்ப தேவை. கால்சியம் ரொம்ப தேவை. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க? கால்சியம் நமக்கு தேவை. உடனே என்ன செய்கிறாங்க? கால்சியம் டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. அதை விட என்ன சொல்கிறாங்க? வீட்டில் பால் வாங்கி குடிங்க. பால் குடித்தா என்ன கிடச்சிரும்? வேண்டிய கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இந்த எலும்பு ரொம்ப முக்கியம். எப்படி மனித உடம்புக்கு இந்த எலும்பு ரொம்ப முக்கியமோ அதை போல் ஆவிக்குரிய மனிதனுக்கும் இந்த எலும்பு ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அது இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். அப்போ எப்படி மனித உடம்பில் இருக்கிற எலும்புக்கு கால்சியம் அவசியமோ அதை போல் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஒரு எலும்பு இருக்குது, அதுக்கும் கால்சியம் அவசியம். அதுக்கும் என்னது? கால்சியம் அவசியம்.
அப்போ மனித எலும்புக்கு கால்சியம் என்குது பால், அப்படி தானே? அந்த பாலை குடித்தா எலும்பு சரியாயிருது. அப்படிங்கும்போது ஆவிக்குரிய உடம்புக்கும் அந்த எலும்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு என்ன தேவை? பால் தேவை. அது என்ன பால் அப்படின்னு வாசித்தா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு பால் சொல்லப்பட்டிருக்குது. என்ன பால் அது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல். பாத்தீங்களா? ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஞானப்பால், திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். இதுதான் கால்சியம். ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய எலும்பு நிலை நிற்க, அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் விழுந்து போகாமல் இருக்க, நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி எலும்புக்கு கால்சியம் தேவையோ அதே போல் ஆவிக்குரிய மனிதனுக்கு திருவசனம் என்ற களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய கால்சியம் தேவை. ஆமென். அதுக்கு தான் நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லா மற்ற மார்க்கத்தை விட நம்ம தான் என்ன பண்ணுறோம்? வேதத்தை எல்லாரும் கையில் தூக்கிட்டு போகிறோம். இஸ்லாமியர் தூக்கிட்டு போகிறாங்களா? இல்லையே. இந்துக்கள் தூக்கிட்டு போகிறாங்களா? இல்லையே. ஆனால் கிறிஸ்தவங்க மாத்திரம் சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் எங்கே கொண்டு போகிறோம்? பைபிளை தூக்கிக்கணும். நமக்கு தெரியும் நம்ம கால்சியமே இதுதான். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய கால்சியம். ஹல்லேலூயா. இது ஒழுங்காக நம்ம சாப்பிட்டா, இதை குடிச்சிட்டு வந்துட்டா நம்ம ஆவிக்குரிய மனுஷன் அந்த எலும்பு என்ன பண்ணாது? தேய்மானம் ஏற்படாது. 2 விதங்களில் நீங்கள் யோசித்துக்கணும். உங்கள் எலும்பு தேய்மானம் ஆகுதுன்னா நீங்கள் கால்சியம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கால்சியம் டேப்லெட்டை போடணும், அல்லது பாலை குடிக்கணும், பால் சம்மந்தப்பட்டவைகளை சாப்பிடணும். அப்போது எலும்புக்கு ஆரோக்கியம் என்ன கேட்டுக்கணும். மருத்துவ ரீதியாக உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கணும். பாஸ்டரை பார்த்துக்கு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. 2வது, எலும்பு ஆரோக்கியமாக இருக்குது என்ன தேவை? கால்சியம் தேவை. 2வது விட்டமின் டி. விட்டமின் சரிதானா? விட்டமின் டி எதில் கிடைக்கும்? சூரிய வெளிச்சத்தில், சன்லைட்டில் கிடைக்கும். விட்டமின் டி எங்கே இருக்கும்? நல்ல ஒரு 9 மணி வெயிலில் போய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? நிற்கணும். கொஞ்ச நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பிறந்த குழந்தைய கொஞ்ச நேரம் எங்கே காட்டுவாங்க? வெயிலில் காட்டுவாங்க. எதுக்கு? இப்போ டாக்டர் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை ஊற்றாத, இதை ஊற்றாத அப்படிம்பாங்க. ஆனால் பழைய அம்மாமாரெலாம் என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் வெயிலில் அதை காட்டுங்க அப்படிம்பாங்க. எதுக்குன்னா அந்த விட்டமின் டி எதில் இருக்குது? சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. அப்போ நல்ல எலும்பு புஷ்டியாக இருக்கணும்னா கால்சியம் தேவை. 2வது விட்டமின் டி தேவை. அப்போ நமக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கு விட்டமின் டி தேவை. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க என்ன விட்டமின் டி பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாத்தீங்களா? சூரியன் உதிச்சா என்ன வந்துருமாமா? ஆரோக்கியம் வந்துரும். ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். 2 நமக்கு தேவை. சரீரத்திற்குரிய எலும்பும் தேவை, ஆவிக்குரிய எலும்பும் தேவை. அதுக்கும் நீதியின் சூரியன் தேவை. அது ஒரு உதித்தால் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. அல்லேலூயா. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவாங்க. 7வது மாத கடைசியில் வந்துட்டோம். எவ்வளோ பேர் சோர்ந்து போயிட்டோம்ல. சரி கவனிங்க. ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதற்கு 2வது தேவை சூரிய வெளிச்சம். எலும்புலே ஆரோக்கியம் உண்டாவதற்கு. அப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராலாம் இருக்குது. எலும்பு ஆரோக்கியம் அடைவதற்கு நல்ல நட்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நல்ல நட்ஸு வகைகள் சாப்பிடணும், கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்படிப்பட்ட இந்த வசனத்தை நீங்கள் ஏசாயா 58:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். அப்படி என்றால் என்ன? நினம் என்றால் ஃபேட்டு. இப்போ அந்த ஃபேட்னஸ் குறையும் போது அந்த போன் என்ன ஆகுது? ட்ரை ஆகுது. அப்போ தான் என்ன வருது? காலில் வலி, முட்டில் வலி, இந்த எலும்பு தேய்மானம் ஆகும்போது தான் வலி வருது. சமீபத்தில் ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு 40 வயசுக்கு மேலே நாம் கொடுக்க வேண்டிய கால்சியம், புரோட்டீன் அதெல்லாம் கொடுக்கலைன்னா உள்ளே இருக்கிற நம்ம சரீரம் என்ன பண்ணுமாமா? எலும்புகிட்ட இருந்து அதை எடுக்குமாமா. எலும்புகிட்ட இருந்து என்ன பண்ணும்? அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கு சரீரத்திற்கு வேண்டிய அந்த புரோட்டீன் தேவை. நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கலைன்னா நம்ம எதை சாப்பிட்றோம்? ஃப்ரைட் ரைஸாகவே சின்னுக்கிட்டு இருக்கிறோம். அது வேலை கேளு. அப்போது அதுக்குரிய புரோட்டீனை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேட்குறது. என்னுடைய சரீரத்திற்காக நான் சில காரியங்களை
பார்ப்பதுண்டு. அப்போ பார்க்கும் பொழுது அந்த புரோட்டீன் நமக்கு எங்கே கிடைக்குது? முட்டையில் கிடைக்குது. பால் குடிக்கிறதுல நமக்கு பால் குடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட உணவுகள், அதற்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டேன். அப்போது பாருங்கள், அதை போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த எலும்பு நினம் அற்றதாய் மாறும் பொழுது நாம் பலவிதமான கஷ்டத்திற்குள் வருகிறோம். அப்போது இந்த எலும்பு உலர்ந்து போவதற்கு காரணங்கள் என்ன? ஏன் உலர்ந்து போகிறது? ஏன் ஆண்டவர் நினமுள்ளதாக்குவார் அப்படின்னா, எலும்பு உலர்ந்து போனதினாலே நான் உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவேன். அப்போ உலர்ந்து போவதற்கு காரணங்கள் என்ன நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? நான் ரெண்டையும் பேசுகிறேன். நான் பேசும்போது என்னது, ஆவிக்குரிய ஜீவித்தையும் பார்த்துக்கணும், உங்கள் சரீரப்பிரகாரமான எலும்பையும் பார்க்கணும். அப்போ உலர்ந்து போவதற்கு முதல் காரணம் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்கள், எலும்பு உலர்ந்து போவதற்கு காரணம் பிகாஸ் ஆஃப் மை சின், என்னுடைய அக்கிரமம், என் பாவம். அப்போ மருத்துவ ரீதியாக நான் இதை பார்க்கும் பொழுது டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது, மதுபான பழக்கம் இருக்கக்கூடாது. இது ரெண்டு இருந்தா எலும்பு என்ன செய்யும்? பலவீனம் அடையும். யாராவது இப்போ தம் அடிக்கிறவங்க இருக்கிறீங்களா? உங்களோட கத்தர் பேசுறாரு. தெரிஞ்சு அடிக்கிறீங்களோ தெரியாமல் அடிக்கிறீங்களோ, கத்தருக்கு தான் வெளிச்சம். சில நேரம் சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க. அப்போ அடிக்கடி நான் ஊருக்குள்ளே நடக்கும்போது திடீர்னு தம் அடிச்சுட்டு வருவாங்க. நான் எதிரப்பட்டுருவேன். அவங்களுக்கு இதை கீழையும் போட முடியாது, திரும்ப அடிக்கவும் முடியாது. கையை வச்சு இப்படி மறைச்சா அது கையை போட்டு என்ன பண்ணும்? சூடு கொடுக்கும். திருப்பி இப்படி வச்சுருப்பாங்க. இதை சூட்டையும் தட்ட முடியாது. படுவாவி இப்படி முன்னால் வந்து மாட்டிக்கிட்டார் இந்த பாஸ்டர், நான் என்ன பண்ணேன் அப்படின்றேன்னு. அப்போல்லாம் தைரியமாக கேட்டுருவேன், என்ன பிரதர் கையில் பீடி வச்சுருக்கீங்களா கேட்டுருவேன். ஆகவே அப்படிலாம் இருக்கும். புகை பிடிச்சா எலும்பு வீக் ஆயிருமாமா. அப்போ பாவம் செய்தால் நம்முடைய ஆவிக்குரிய எலும்பும் கூட என்ன ஆயிரும்? வீக் ஆயிரும். அக்கிரமத்தினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அக்கிரமம் ஏற்படுவதனால். அப்போ இந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்கிற இடம் எது? அக்கிரமம் செய்யாமல் நாம் வாழ்கிற இடம் எது? பரிசு ஆண்டவருடைய ஸ்தலத்திற்கு வரும் பொழுது தான், வசனத்தை கேட்கும் பொழுது நாம் அக்கிரமம் செய்யாமல் பாவம் செய்யாமல் நாம் வாழ முடியும். ஆகவே இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம், மதுபான பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா உங்கள் எலும்புக்கு அது வீக்கு. உங்கள் எலும்பு என்ன செய்கிறது? இப்போ நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நாள் அது வீக் அடைஞ்சிரும். ரொம்ப கஷ்டம். ஆகவே வீக் அடையாமல் இருக்கணும்னா நம்ம முதலாவது என்ன செய்யணும்? அக்கிரமம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அக்கிரமத்தினால் என் எலும்புகள் என்ன செய்கிறது? உலர்ந்து போயிற்று. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள், ஆண்டவரே நான் நிறைய பாவம் செய்துட்டேன், என் பாவத்தை மன்னியும், வசனத்தினால் என்னை உணர்த்துகிறீர், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி, அதற்கு தான் வசனம். தேவனுடைய ஆலயத்தில் எதற்கு வசனம் முக்கியத்துவம்? எதற்கு? வசனம்தான். மற்ற மார்க்கங்களில் இல்லாத அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் எல்லா ஜெபத்திலும் வசனங்கள் போதிக்கப்படுகிறது. அது மரணமாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பர்த்டே இருக்கலாம், சீமந்த ஜெபமாக இருக்கலாம், பிரதிஷ்டையாக இருக்கலாம், எல்லாத்திலையும் பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா வசனத்தை கேட்க 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 நாம் பரிசுத்தமாகிறோம். அல்லேலூயா. ஆகவே முதலாவது எலும்பு உலர்ந்து போவதற்கு காரணம் அக்கிரமம். இரண்டாவது காரணம் சங்கீதம் 32:3 வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஐயா, எனக்கு இருக்கிற பிரச்சனை, என் கதறி 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 அழுகிறதுனால எனக்குள்ள இருக்கிற என் எலும்பே என்ன பண்ணிருச்சு? உலர்ந்து போயிடுச்சு. ஒருவேளை சில வேளையில் இன்றைக்கு உங்களை வெளியே சொல்ல முடியாத கவலை, கஷ்டம், நைட்டில் படுத்தா தலகன் அப்படியே நனைஞ்சு போகிற அளவுக்கு அதை அழுகிறேன், என் கஷ்டம் வெளியில் தெரியாது, வெளியே சொல்ல முடியல, அந்த கதறுதலினாலே என் எலும்பு உலர்ந்து போயிற்றா? உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போறார்? உங்கள் கதறலை மாற்றுகிறவர், கண்ணீரை மாற்றுகிற ஒரு தெய்வம், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆவி இல்லாததினால் அது உலர்ந்து போன எலும்புகளாய் இருந்தது. ஆவி இருக்குமானால் அந்த எலும்புகள் உயிரோடு கூட இருக்கிறது. ஆவி இல்லைன்னா இப்போ எனக்குள்ள எலும்புகள்லாம் இருக்குது. ஆவி இருந்ததுனால தான் இந்த எலும்பு வேலை செய்யுது. என்னதான் எலும்புகள் இருந்தாலும் ஆவி இல்லைன்னா நான் இப்படி நிற்க முடியாதல்ல. அப்போ ஆவி முக்கியம், ஆவி முக்கியம். அந்த ஆவி என்ன அங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் 5ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், உங்களுக்குள் எலும்புகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணி அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆவி வந்துவிட்டால் உலர்ந்த தன்மை மாறி உயிரடைவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய எலும்புகள் அநேக நேரங்களில் ட்ரை போனா மாறிடுது. ஆவி இல்லைங்க. ஆவி இல்லாத கிறிஸ்தவங்க, அபிஷேகம் இல்லாத கிறிஸ்தவங்க, அனல் இல்லாத கிறிஸ்தவங்க, வெதுவெதுப்பானவர்கள், ஒன்றுமே ஜெபம் இல்லை, ஆலய தொழுகை இல்லை, ஆண்டவரை துதிக்கிற துதி இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மங்கி போன வாழ்க்கை. இப்போ உங்கள் மேல் என்ன ஊற்றப்படணும்? ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால். அதனால தான் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் நல்ல ஆவியில் நிறைந்து பாடணும். வசனம் என்ன சொல்லுகிறது? நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடும் பொழுது அந்த பாடல் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வரணும், அப்படியே இருதயத்தில் இறக்கணும், அதை போல மாறணும். நல்ல கைத்தட்டி உற்சாகமாக வாய் திறந்து நம்ம பாடினோன்னா அது பேர் தான் ஆவியோட பாடும் பொழுது. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆவியோடு இருக்கணும், அவனுடைய சமூகத்தில் இருக்கணும். ஆகவே ஆவியானவர் இல்லை என்றால் அந்த போன்ஸ், அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. ரொம்ப ஓவர் ஹீட், அதிக உஷ்ணத்தினால் எலும்பு என்ன செய்திருச்சு? தாங்க முடியாத உஷ்ணம் தேவை எலும்புக்கு. அது ஒரு அளவுக்கு தான் வேணும். அதிகமான உஷ்ணம் வந்துச்சுனாலும் எலும்பு என்ன செய்யுமா? உலர்ந்து போய் விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம சரீரத்தை ரொம்ப காத்துக்கணும். அதுக்கு தான் டாக்டர் சொல்கிறாங்க, அடிக்கடி என்ன செய்யணும்? அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுமாமா. அடிக்கடி அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் குடிச்சுக்கணும். குடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் எவ்வளோ குடிக்கிறீங்கன்னு தெரில. அப்படிலாம் குடிக்கணும். நம்ம சரீரத்தை நான் கொஞ்சம் காலங்கள் என் சரீரத்தை சரியாக நான் பராமரிக்கலை. எனக்கு அப்போ அந்த நாலேஜ் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அறியாமையினாலே. அப்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு காலங்கள் தெரியல. அப்போது இஷ்டத்துக்கு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டது, தேவையில்லாமல் ஓவராக சாப்பிட்டது, என் சரீரம் கொஞ்சம் வீக்கானது உண்மைதான். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ரொம்ப திட்டமிட்டு யோசித்து சாப்பிடலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முந்தி தொண்டையில் என்ன வச்சுக்கணுமாமா? கத்திய வையின்னு சொல்லியிருக்குது. பாருங்க, இவ்வளோ பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. நீ சாப்பிட்றதுக்கு முந்தி என்ன பண்ணணும்? தொண்டையில் கத்தியை வச்சுக்கோ, உள்ளே இறங்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு சில இடங்களில் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நடந்து பார்க்கலாமா? என்னோட நடந்து வரீங்களா? 1 மணி நேரம் நடந்தாலும் என்கிட்ட யாரும் நடக்க முடியாது. மூச்சு வாங்காமல் நடப்பேன். கர்த்தருக்கு மகிமையாக தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் அப்படி ஆரோக்கியத்தை, நான் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்களுக்கு பேசுகிறேன். பாஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் இருக்கக்கூடிய கிருபையினால் எனக்கு கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு மேலே எனக்கு டயபெட்டிக் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நான் செக் பண்ணேன், என்னுடைய சுகர் லெவல் நார்மல். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம உணவில் தான் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம போனை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதோட ரொம்ப எக்ஸசைஸ் தேவை, இதெல்லாம் செய்யணும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க. அப்போது 4 குறிப்பு சொன்னா, முதல் உலர்வதற்கு காரணம் அக்கிரமத்தினால் எலும்புகள் உலர்ந்து போகிறது. 2வது
கதறுதலினால் எலும்புகள் உலர்ந்து போகிறது. மூன்றாவது, ஆவியின்மையினால் எலும்புகள் உலர்ந்து போகிறது. நான்காவது, உஷ்ணத்தினால் உலர்ந்து போகிறது. அஞ்சாவது காரியம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி, முறிந்த ஆவி அப்படின்னா என்னன்னா புரோக்கன் ஸ்பிரிட்னு போட்டிருக்குது. நல்லா இருக்கிற ஆளை ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, மனசை உடைச்சிட்டு போயிடுவாங்க தெரியுமா? நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு நேராக வந்து ஒரு ஏதாவது நடக்காத ஒன்றை சொல்லி நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மனசெல்லாம் குழப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க அவ்வளோ நல்ல திடகாத்திரமாக இருந்த ஆள் இப்போ என்ன ஆகிட்டாங்க, நமக்கு இப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டை புரோக்கன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிருக்குது. முறிந்த ஆவி எலும்பு என்ன பண்ணிடுவோம். ஒரு பெரிய பலசாலி இருந்தான் நம்ம ஒரு ஊரில், அவனை யாருமே அடக்கவே முடியலையாமா, எல்லாரையும் அடிச்சிருவானாமா. அப்போ இவனை அடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு திட்டமிட்டாங்களாமா. ஒரு 4 பேர் பிளான் பண்ணாங்க, இவனை இன்னைக்கு எப்படியாவது இவனை முறிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்னன்னு திட்டம்னு சொன்னாங்களாமா. அவங்க 4 பேர்த்துக்குள்ளே பேசிக்கிட்டாங்களாமா, இன்னைக்கு அவனை காலி பண்ணிடணும். அவனை யாரும் காலி பண்ண முடியாது, அவ்வளோ பலசாலி. இப்போ இவனை எப்படி காலி பண்ண, சரின்னு 4 பேர் திட்டமிட்டுட்டு அப்படியே ஒரு நாள் முதல் ஒருத்தன் போகிறான். இப்போ அந்த பலசாலி வரான். பலசாலியை பார்த்தோன்னே, என்னண்ணே முகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குதே அப்படின்னானாமா. சொன்னானாமே, இல்லையே நான் நல்லா இருக்கிறேனே. இல்லைண்ணே உங்கள் முகமே காட்டுதுண்ணே, ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். அப்போ இவனுக்குள்ள மனசுக்குள்ளே உண்மையாக நான் டல்லாவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் வரான். இவனுக்கு 4 பேர் செட்டப்பு. அடுத்தவன் அவனை பார்த்தோன்னே, அண்ணா முகமும் டல்லாக இருக்குது, கைகாலெலாம் பார்க்க வீங்கின மாதிரி இருக்குதேன்னு. இவனுக்கு என்னடா அது, இல்லைடா அப்படின்னு. இல்லைண்ணே எங்களுக்கு தெரியாதா, உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு. அவனும் போயிட்டான். இவனுக்குள்ள உண்மையாகவே முகம் டல்லாக இருக்குதாமா, கைகாலெலாம் பார்க்க எப்படி இருக்குது, வீங்களா இருக்குதுன்னு. 3வது காரன் வரான். இதான் செட்டப் ஆச்சே. 3வது, அண்ணே கண்ணு கூட உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னானாமா. கண்ணு கூட உள்ளே போய் நிற்கிறதேன்னு. இந்த முறிந்த ஆவி இதை தான். இவனுக்கு இல்லைடா அப்படின்னாலும், இல்லைண்ணே உங்கள் முகம் உங்களுக்கு தெரியலண்ணே, எங்களுக்கு தெரியுதுண்ணே, கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டான். 4வது காரன் வந்து சொல்கிறதுக்குள்ளே அவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டானாமா. முறிந்த ஆவி என்ன பண்ணிடுச்சு, பலசாலியை வார்த்தையாலேயே படுக்க வச்சுட்டானுங்களாமா. அவன் உண்மையாகவே அதுக்குள்ளே அவனுக்கு ஜுரம் வந்து அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டானாமா. நல்ல திடகாத்திரமான ஆளை முறிந்த ஆவி என்ன பண்ணிருச்சு, உலர வைத்து விட்டது. அருமையானவர்களே, இந்த 4 காரியங்களினால் உலர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உலர்ந்து போன இந்த எலும்புகளை மறுபடியும் ரீபில்ட் பண்ண முடியுமா, மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ண முடியுமா அப்படின்னா பைபிளில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெடிசன் பால். அதுக்கு தான் என்னது ஃபர்ஸ்ட் மெடிசன், பால். பாலை குடித்தா போன் என்ன ஆயிரும், கால்சியம் வந்துடும், போன் சரியாயிரும். அதை போல் நம்முடைய ஞானப்பாலாகிய வசனத்தை கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலன் அடைந்து விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அதுக்கு தான் நமக்கு வசனம் தேவை. கர்த்தர் நம்ம கையில் அப்படியே இந்த சட்ட புஸ்தகத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அந்த வசனம் 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 1:3 நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எப்படி இருக்கணும், பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் நம்ம என்ன செய்யும், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நமக்கு என்ன தேவை, பால் தேவை. வாசித்து பாருங்கள், யோபின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜோப் 21:24. அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கிறது. பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்க. பால் பாத்திரத்தில் என்ன இருக்குது, பால் நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிற பாலை குடிக்க அவன் எலும்புலாம் எப்படி இருக்குது, புஷ்டியா இருக்குது. அப்போ உங்க யாருக்கெல்லாம் எலும்பு புஷ்டி இல்லையோ, கைவலி, முட்டு வலி, கால் வலினா உங்களுக்கு ஒரு மாத்திரை சொல்கிறேன் இன்னைக்கு. பால் பாத்திரம் என்ன பண்ணணும்,
நிரம்பி இருக்கணும். 1/4 லிட்டர் பாலை வாங்கி 10 பேர்த்துக்கு டீ போடக்கூடாது. 1/4 லிட்டர் பாலை வாங்கி 10 பேர்த்துக்கு அது என்னமோ ஒரு வெள்ளை கலரில் கொஞ்சம் ஊற்றுன மாதிரி ஊற்றக்கூடாது. நல்ல பாலை குடிங்க. ஆமென், ஹல்லேலூயா. பால் குடித்தா நல்ல கால்சியம் வருமாமா. அப்படி நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. யோபு அந்த வசனம் பாருங்க 21, 24. அவருடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது, அதனால் அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கிறது. அது இருக்கிறதுனால தான் பால் பாத்திரம் நிரம்புனா உங்க எலும்பு எப்படி இருக்குமாமா? புஷ்டியா இருக்கும். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது, இந்த எலும்பு புஷ்டி ஆவதற்கு 2வது காரணம் என்ன? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பாருங்க, நற்செய்தி, தி குட் நியூஸ், நல்ல செய்தி எலும்பு என்ன பண்ணுவாமா? புஷ்டியாக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன தேவை? என்ன செய்தி தேவை? நற்செய்தி தேவை. யார்கிட்டையும் துர்ச்செய்தி சொல்லவே கூடாது. துர்ச்செய்தியை கூட எப்படி சொல்லணும்? நற்செய்தியா சொல்லணும். அழகா சொல்றாங்க யாரோ, துர்ச்செய்தியை கூட நற்செய்தி மாதிரி சொல்லி பழகணும். ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, அவர் இன்னும் 3 நாளில் போக தான் போகிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லணும்? டாக்டர் 3 நாளில் போயிடுவீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னார். நல்ல டாக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையான டாக்டர்லாம் என்ன செய்வாங்கன்னா, உள்ளே போனா கை பிடிச்சிட்டு, ஒன்றுமே இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஊசி போட்டால் போதும், ஒரு மாத்திரை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவார் நல்ல டாக்டர். இவர் சொல்லும்போதே அந்த வியாதிக்காரனுக்கு என்ன வந்துடும்? பாதி தைரியம் வந்துடும். நமக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு. இவர் பார்த்தாரு, இப்போ பார்த்தாரு, இவரே 10 கோடி கொடுத்து படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவர் அதை திரும்ப எடுக்க என்ன பண்ணுவார்? கையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து ஒரு 10 டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு, 2 ஸ்கேன் எடுத்து கொடுப்பாரு. இவனு போனது சும்மா ஒரு கைவலிக்கு எழுதி கொடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு. அவன் போகும்போது பாதி வியாதிக்காரனாக போவான். அவனுக்கு அது நல்ல செய்தியா? அது ஒவ்வொன்றும் போய் கொடுத்தனா இங்கே 8,000 கட்டணும், அங்கே 10,000 கட்டணும், அங்கே 15,000, கிட்டத்தட்ட 50,000 ரூபா பில் வந்துடும். அது இந்த லேபில் தான் போய் எடுக்கணும். அவர் சொல்லுவார், எங்கே சொல்லுவார்? இந்த லேபில் போய் எடுங்க அப்படின்னு. அதுக்கும் அவருக்கு தொடர்பு ஏதாவது இருந்துகிட்ருக்கும். நான் டாக்டர்ஸை கேவலப்படுத்தலை, சொல்கிறேன். அப்போது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதிக்காரன் போனால் அவருக்கு நல்ல செய்தியை சொல்லணும். இது வியாதி உனக்கு ஒன்றும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த யார்? லாசரு மரிக்க போகிறார். ஆனால் என்ன சொல்கிறாரு? மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான வியாதி அப்படிங்கிறாரு. அப்போது அந்த வார்த்தையே நீங்கள் சொல்லும்போது ஒரு நற்செய்தியாய் சொன்னால், அவனுக்கு உள்ளது அவனுக்கு பயங்கரமான வியாதி தான். ஆனால் நீங்கள் நற்செய்தியாக இது ஒன்றுமே இல்லை, இயேசு உங்களுக்கு சுகமாக்குவார் அப்படின்னா அது அவனுக்கு ஒரு நற்செய்தி ஆயிரும். நான் சுகமாயிருவேங்கிற ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 16:24. நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள், இனிய சொற்கள், நல்லா கவனிங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல், தேன்கூடு போல், ஆத்துமாவுக்கு மதுரமும், ஆத்துமாவுக்கு மதுரமும், எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எலும்புகளுக்கு ஔஷதம். ஔஷதம் என்ன? மருந்து. எலும்புகளுக்கு நல்ல என்னது? எது மருந்து? இனிய சொற்கள். அப்ப பேச்சில் கூட எப்படி பேசணும் சொல்லுங்க? பேசல எப்படி பேசணும்? ஹேய் பேயே, நாயே, இன்னும் தூங்குறிய சனியனே அப்படின்னு பேசக்கூடாது. இந்த இனிய சொற்கள்லாம் வரக்கூடாது. இது இனிய சொற்கள், இது சனிய சொற்கள். இதுக்கு பேர் என்னது? சனியனேன்னு சொல்றது சனிய சொற்கள். நல்லா பேசும்போதே இனிய சொற்கள், அன்பா பேசணும். குழந்தைல நல்ல கண்ணே, மணியே, செல்லமே அப்படின்லாம் நம்ம இனிய சொற்களை பேசி பழகணும். கணவன் மனைவி கூட அப்படி தான் பேசணும். கணவன் மனைவி கூட நல்லா பேசணும். பெற்றோர் பிள்ளைகள் அப்படி பேசணும். பிள்ளைகள் பெற்றோரை பேசணும். வெளிநாடுகள்லாம் டார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹனி அப்படிம்பாங்க. இங்கே சனிங்கிறாங்க, அங்கே ஹனிம்பாங்க. எல்லாம் வித்தியாசம் பாருங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? தலைகீழாக இருக்குது. அவங்க அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது குடும்பத்துக்குள்ளே இனிய சொற்கள் என்ன செய்கிறதாம்? எலும்புக்கு நல்ல ஔஷதம். அப்போ இனிய சொற்கள் ஒருவர் என்ன செய்கிறது? ஔஷதமாம், எலும்புக்கு ஔஷதமாம். அல்லேலூயா. இத்தனையும் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இதுக்கு மேலே உங்கள் எலும்பை புஷ்டியாக்குவது, உங்கள் எலும்பை ஆரோக்கியப்படுத்துவது எது தெரியுமா? வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 66:13 வாசிங்க.
ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இப்பொழுது அடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் தேற்றுகிற ஆறுதல். ஆமென். ஆண்டவர் எப்படி தேற்றுவார் தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா அப்படியே பாடல் நேரத்தில் கர்த்தர் தேற்றுவார், ஜெபிக்கிற நேரத்தில் தேற்றுவார், வசனத்திலே கர்த்தர் உங்களை தேற்றுவார். ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒருவனை ஒரு தாய் தேற்றுவதை போல நான் தேற்றுவேன். இது தெரிஞ்ச வசனம் தானே பாஸ்டர்? 14ஆம் வசனத்தை வாசிங்க, புரியும். நீங்கள் அதை காணும் போது, எதை காணும் பொழுது? எதை காணும் பொழுது? தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். பாத்தீங்களா? எலும்புக்கு ஆரோக்கியம் என்ன? தேவன் நம்மை தேற்றும் பொழுது. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நம்ம தேற்றுறது. நம்மளே பார்த்து, கணவனை பார்த்து நல்ல, நீங்கள் உலகத்திலே நல்ல கணவன் நீங்கள் தான், மனைவியை பார்த்து நீ உலகத்திலே நீ தான் பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லி நம்ம தேற்றிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புஷ்டி ஆக்கிக்கிறோம். ஆனால் எல்லாத்தை விட ஆண்டவர் நம்மை தேற்றும் பொழுது, அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் யார்? நமக்கு ஆறுதலை தருகிற தேவன், தேற்றுகிற தேவன். இஸ் அ கம்ஃபர்டர். நம்ம என்ன பண்ணுகிறார்? அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுகிறார், நம்ம அப்படியே ஆறுதல் படுத்துகிறார். இப்படி ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தும் பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்கிறதா? மகிழ்ந்து. ஆண்டவர் தேற்ற ஆரம்பித்தார்னா ஹார்ட் கூட நல்லாயிருமாமா. ஹார்ட் கூட நல்லாயிரும். ரெலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வாங்கன்னு சொல்றது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தால் ஹார்ட்டை கூட மகிழ்ச்சி ஆக்கிடுவார். ரெலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இன்றைக்கி அப்படியே சும்மா மெடிக்கல் ரீதியாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒரு இது கர்த்தர் பேசுகிறேன், நான் பேசலை. நீங்கள் இந்த செய்தி எனக்கு எத்தனை மணிக்கு கிடச்சிருக்குன்னு தெரியுங்களா? நைட்டு 11:30 தான் கர்த்தர் கொடுத்தார். நான் ஞாயிற்றுக்கிழமை முடித்த உடனே அடுத்த சண்டேக்கு செய்திக்கு ஆயத்தமாயிருவேன். சில நேரம் முதல் திங்கக்கிழமையே கிடச்சிரும், சில நேரம் கிடைக்காது. 11:30 மணி வரை ஆண்டவர்கிட்ட போராடுறேன். ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு என்ன பேசணும். நைட்டு 11:30 எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இதை என் ஜனங்களுக்கு நீ சொல்லணும் அப்படின்னு கொடுத்த பிறகு அப்புறம் ஆவியானவர் அப்படியே வார்த்தைகளினால் தேற்றுகிறார். இந்த வசனங்களை கொடுக்குறார். இந்த வசனம், அந்த வசனம் அப்படியே போகும்போது தான் எனக்கு அதை அப்படி ஒரு உருவமாக வந்து உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு இலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்வது மாத்திரமல்ல, உங்களுடைய எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்குமாம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலவேளையில உங்களுடைய எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார். உலர்ந்து போயிருக்கிறதா? உங்களுடைய சரீரத்தில் கூட நான் ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகளுக்கு ஒரு நினமுள்ளதை தருவார். அல்லேலூயா. முட்டு வலிலாம் மறைஞ்சிரும். ஆமே. எதை செய்யணும்? ஒழுங்காக பாலை குடிங்க. முட்டு வலி மறையினா ஒழுங்காக கொஞ்ச நேரம் அப்படியே நடங்க. கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க? நடங்க. அப்படியே கொஞ்சம் வெயிலில் என்ன பண்ணுங்க? நில்லுங்க. சூரிய ஒளி படணும். புகை பிடிக்கிறவங்களாம் புகையை நிறுத்திடுங்க. மது பழக்கம் உள்ளவங்களாம் அதை நிறுத்திடுங்க. அதெல்லாம் நம்ம கெடுத்துறோம். இதெல்லாம் பைபிளில் சொல்கிற இந்த சத்தியங்கள். அதற்கு மாறாக இந்த ஞானப்பாலை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஞானப்பாலாகிய வேதத்தில் பிரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை தேற்றுவார். நல்ல சொற்களை பேசுங்க. மனிதர்களை பார்க்கும் பொழுது இனிய சொற்களால் பேசி பழங்க. சிரித்த முகத்தோடு பேசுங்க. முகத்தை கடுகடுப்பாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் முகம் கடுகடுப்பாக இருக்கக்கூடாது. இனிமையான பிள்ளைகள் இடத்துல கூட அன்பாக பேசி பழகு பாருங்கள். வெளி மக்கள் இடத்துல பேசி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா.